எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பயங்கரமா அந்த ஈர்த்துச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்களே? எந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப உங்களுக்கு புடிச்ச விஷயம்? அந்த கட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்டைலு தாங்க. ஸ்டைலு, அவருடைய அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸு, அந்த காமெடி இது எல்லாமே நமக்கு அது பிடிச்சிருந்தது. போக போக வந்து ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச்சு ம். நமக்கு ரொம்ப கட்டி போட்டுருச்சு. ஓகே. அதுவரைக்கும் வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க, டிவில பார்த்திருப்பீங்க. நேர்ல பார்க்குற மொமெண்ட் எப்படி அமைஞ்சது? பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பவும் சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து தலைவர பார்த்தா இந்த விஷயத்த பத்தி சொல்லணும், அந்த மைக் மைக் மட்டும் கொஞ்சம். தலைவர பார்த்தா இந்த விஷயத்த பத்தி சொல்லணும், அந்த விஷயத்த பத்தி கேட்கணும், இத தெரியப்படுத்தணும். இப்படி பல விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா, இப்பவும் சரி அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அவர பார்க்கும்போது கண்டிப்பா அது ஏற்படும். பார்த்த உடனே அவ்வளோதான் ஃப்ரீஸு. அவரு ஏதோ கேட்க கேட்க நம்ம ஆமா, ஆமா கரெக்ட். இப்படி தான் இந்த லெவலுக்கு இப்பவும். தான் இப்பவும் அப்படிதான் ஓகே. எனக்கு அது. அதுக்கு முன்னாடி இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு தோணும். ஆனா, அவர உட்காந்து பார்த்ததுக்கப்புறம், அவரையே பார்த்துட்டு என்ன சொல்ல வர்றாரு, என்ன பேசுறாரு, இப்படியே தான் ஃப்ரீஸ் ஆயிடுவேன். அந்த முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா? அதாவது அப்போ வந்து தலைவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்றது, பொல்லாதவன் அந்த பீரியட்லலாம் ட்ரிப்ளிகேன்ல முதல் ரசிகர் மன்றம் நான் தான். ஓ! திருவல்லிக்கேணியில முதல் ரசிகர் மன்றம் நான் தான். மொத்தத்தில 15வது மன்றம் என்து. என் ம். பதிவு எண் வந்து 115. ம். கழுகு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம். சேப்பாக்கத்தில ஓப்பன் பண்ணது. அந்த ஏரியால ஃபர்ஸ்ட் மன்றம் நானு. மொத்தத்தில 15வது மன்றம். அந்த மன்றங்கள் ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் தலைவர்கள் மற்ற மன்றங்களோட சென்னை சிந்தாரிப்பேட்டையில இருந்த தலைமை மன்றங்களோட சேர்ந்துலாம் தலைவர் வீட்டுக்கு அடிக்கடி போகிறது வர்றது, அப்போ ஃபேன்ஸுக்கு கூட ஸ்டில்ஸ் எடுக்கிறது, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது. அப்போ தான் பொல்லாதவன் டைமில் தான் முதல்ல தலைவர் வந்து போயஸ் கார்டனில் போய் அவர் வீட்டில் சந்திக்கிறேன்.